தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/10/2025 புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. இன்றைக்கு கலைவாணியை நாம் வழிபட்டு காரியங்களை தொடங்கினால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும். வாணி என்று பெயர். வா நீ என்று சொன்னால் வந்து நமக்கு அருள் தருபவள் கலைவாணி. ஆகையினாலே தான் பொருத்தமான பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கலைவாணிக்கு இன்று உகந்த நாள். இன்றைக்கு நல்ல நேரம் என்று எடுத்துக்கொண்டால் காலையிலே 9:15 10:15 வரை நல்ல நேரம். மாலை நேரம் என்று எடுத்துக்கொண்டால் 6 மணிக்கு மேல் 7:30 வரை நல்ல நேரம் இருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் கலைவாணி படம் வைத்து, விநாயகர் படம் வைத்து, மற்ற தெய்வங்களையும் வைத்து, நடுநாயகமாக கலைவாணி என்ற அந்த சரஸ்வதியின் படத்தை வைத்து நம்முடைய தொழில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் யாவையும் வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எழுதுகோள்கள், புத்தகங்கள் அனைத்தையும் வைத்து, உபயோகப்படுத்தும் பொருட்களை வைத்து, அதிலே சந்தனம் தெளித்து தீபம் காட்டி அதற்குரிய சுண்டல் மற்ற நைவேத்தியங்களை, இனிப்பு பொருட்களை எல்லாம் வைத்து நாம் வழிபட வேண்டும். மறுநாள் காலையிலே மறுபடியும் தீபம் பார்த்த பின்னாலே எடுக்க வேண்டும். பொதுவாக கலைவாணிக்கு ஒரு பாடல் கூட உண்டு. அம்மா கலைவாணி தினம் அருள்வாய் சுகமாய் நீ, சிம்மாசனமாய் என் நாவினிலே தினமும் அமர்வாய் நீ. ஏது படித்து விட்டேன், எதை நான் முடித்து விட்டேன், உன் பாதம் பிடித்து விட்டேன், அதனால் பாடல் வடித்து விட்டேன்னு ஒரு பாடல். அதாவது இந்த கலைவாணியை சரணடைந்தால் படிக்காதவன் கூட படித்த மேதையாகி விடுவாராம். காளிதாசனுக்கு ஓம் என்ற பிரணவத்தை எழுதிய உடனே அவர் மடமடவென்று பாடத் தொடங்கி விட்டாராம். அம்மாவும் பேர் சொன்னால் கல்வி வரும், 6 பேர்களும் தானாய் வரும், சிம்மாசனம் ஏறும் யோகம் வரும், செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்தே வரும், கவலைக்கு மருந்தாகும் கல்யாணி நீ, கவிபாடும் பக்தர் முன் கலைவாணி நீ, எவருக்கு எது வேண்டும் என்றறிவாய் நீ, எனது குரல் கெட்டவுடன் எதிர்வருவாய் நீ, தாயாக நீ வந்தால் பாசம் வரும், தாயாக நீ வந்தால் பாசம் வரும், தங்கமுடன் வைரங்கள் இல்லம் வரும், சேயாக இருப்போர்க்கு மாலை வரும், செய்தொழிலில் ஏராளம் லாபம் வரும் என்று ஒரு பாடல் உண்டு. பொதுவாக கலைவாணியினுடைய சன்னதியிலே இது போன்ற நல்ல பாடல்களை படிக்க வேண்டும். அப்படி படித்து நாம் வழிபடுகின்ற பொழுது நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறுவது மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நல்ல வரமும் கிடைக்கும், வளமும் கிடைக்கும். ஆகையினாலே இந்த ஆயுத பூஜை அன்றைக்கு இன்று நல்ல நேரம் காலை 9:15 10:15 அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7:30 நீங்கள் உங்களுடைய எழுதுகோல் மற்றும் பொருள்கள், உபயோகப்படுத்தும் தொழில் சம்பந்தப்பட்ட பொருட்களை கலைவாணியின் சன்னதியிலே வைத்து அவர் முன்னிலையை வைத்து வழிபட்டு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அங்குள்ள சரஸ்வதி தேவியையும் நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். இதற்கென்று உரிய ஆலயம் பூந்தோட்டம் என்ற இடத்திலே இருக்கின்றது. அந்த பூந்தோட்டத்தில் இருக்கின்ற அற்புதமான கலைவாணி ஒட்டக்கூத்தருக்கு அருள் வழங்கியதனாலே அந்த இடத்திற்கு பேர் கூத்தானூர் என்ற பெயர். அங்கு இருக்கின்ற கலைவாணிக்கு பக்கத்திலே நோட்டு புத்தகங்கள் விற்கிறது, தேன்கள் எல்லாம் விற்கின்றன. படிக்க தொடங்குகின்ற மாணவர்கள் அத்தனை பேரும் படிப்பிலே அக்கறை செலுத்தாமல் இருந்தால் கூட அங்கு சென்று வழிபட்ட பின்னாலே மதிப்பெண்கள் அதிகம் பெற்று மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் வாங்கும் அளவிற்கு கூட வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கலைவாணியை இன்று நீங்களும் சென்று வணங்குங்கள். இல்லத்திலும் கலைவாணியை வணங்கி உள்ளத்தில் மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அதிகாலையிலேயே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். இன்று தொழில் வளம் சிறப்பாக இருக்கின்றது, எதிரிகளின் பலம் குறையும், குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கிறது, வருமானம் உயரும், வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:03 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் இங்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். செய்தொழில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று கலைவாணி வழிபாடு உங்களுக்கு கவலைகளை போக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:03 மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது ஒரு புது முயற்சிகளை செய்ய நினைத்தால் காலையிலேயே செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படலாம். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வரவை காட்டிலும் செலவுகள் கூடலாம். என்ன இருந்தாலும் ராசிகள் குரு இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். தடைக்கற்களை படிக்கற்களாக்குவது வழிபாடுகள். எனவே இன்றைக்கு ஆயுத பூஜை என்பதனாலே இன்று சரஸ்வதியை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கலைவாணி வழிபாடு கவலைகளை தீர்க்கும் வழிபாடு. அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட அது வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும், தொழிலில் லாபம் கிடைக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கலாம். அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் வரும். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்திலே கேது சுக்கிரனோடு கூடியிருக்கின்றார். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். கலைவாணியின் அருளால் உங்களுக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, இன்று 7ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். எனவே வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனைகள் அகலும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடும் செயல்படுவீர்கள். நல்ல சாதகமான சூழ்நிலை உருவாகும் விதத்தில் இன்றைக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது. 11ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 10லே குரு இருக்கின்றார். பதவி மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகளால் நன்மை உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, 2லே செவ்வாய். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வாங்கிய இடத்தாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள நண்பர்கள் உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் குரு பார்வை இருக்கிறது. குரு மங்கள யோகம் இருப்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். மனநிறைவு கூடுகின்ற நாள். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பயணத்தாலும் உங்களுக்கு பிரபலமானவர்களின் சந்திப்பு கிடைக்கலாம். கடன் சுமை குறையக்கூடிய வழியை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். புதன் ஆதிக்கம் நன்றாக இருப்பதனாலே உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகரிக்கும். இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கின்ற நாள். இன்றைக்கு அதிகாலையிலேயே நீங்கள் ஆயுத பூஜையை கொண்டாடி மகிழ்வது நல்லது. பொதுவாகவே சரஸ்வதி கலைவாணியை இன்று கொண்டாடினால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலே குரு இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். எனவே பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கின்றது. குடும்ப முன்னேற்றம் கூடும். தொழில் உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் உண்டு. புதிய முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. திறமை மிக்கவர்களின் ஆதரவோடு நீங்கள் தெய்வீக சிந்தனையோடும் இன்று செயல்படுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே லாபாதிபதி புதனும் ராசி அதன் செவ்வாயும் இருப்பதனாலே தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். இன்று உங்களுக்கு மிகச்சிறந்த நாள், வெற்றிகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 12:03 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கின்றார். குருச்சந்திர யோகம் என்பது பகல் 12 வரை இருக்கிறது. எனவே இந்த 12:03 வரை குருச்சந்திர யோகம் இருக்கின்ற நேரத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வழி பிறக்கும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு கட்டிய வீடு பழுது பார்க்க முடியவில்லையே, வீடு வாங்கும் முயற்சியில் கைகூடவில்லையே, சொத்துக்களால் வரும் லாபங்கள் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போகிறது. 10லே சூரியன் இருப்பதனாலே உத்தியோகம் தொழிலே ஒரு நல்ல மாற்றம் வரும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். அரசியல்வாதிகளாலும் நன்மைகள் கிடைக்கும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். மதியத்திற்கு மேல் மிகச் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:03க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். அதுவரை சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். 7க்கு அதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே திடீரென இடமாற்றங்கள் பற்றிய தகவலோ ஊர் மாற்றம் பற்றிய தகவலோ உங்களுக்கு கிடைக்கலாம். பொருளாதாரத்தில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். சேமிப்பு கரைகிறது என்று கவலைப்படுவீர்கள். உறவினர்களுக்காக கொடுத்து உதவும் சூழல் கூட உண்டு. அதே நேரத்தில் 2ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் வருமான பற்றாக்குறை ஏற்படாது. தொழில் வளமாகவே இருக்கும். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல காரியம் இன்று நடைபெறும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சனி ராகு சேர்க்கை. எனவே எடுத்த காரியங்கள் எளிதில் வெற்றி விடக்கும். குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலும். குருவின் பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். புதிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய விதத்திலே இன்றைக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதனாலே கரந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புது யுக்திகளை கையாளுவீர்கள். இன்று நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். சேமிப்பு கரைந்தவற்றை எல்லாம் இப்பொழுது ஈடுகட்ட புது முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சித்தால் அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அஷ்டமத்தில் செவ்வாய் புதன் இருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. ஆனால் செவ்வாய் 8ல் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரலாம். எனவே உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை.
அது மட்டுமல்ல, ஆகாரத்திலும் கொஞ்சம் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. மாலை நேரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நேரமாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.